கருப்பு மிளகு செரிமானம், சுவாச ஆரோக்கியம் மற்றும் இயற்கை நலன்களின் அரசன். வணக்கம் நண்பர்களே. நேச்சுரல் வெல்னஸ் அட் 25th ஹவர் ஆஃப் அ டே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நமது சமையலறையில் தினமும் பயன்படுத்தப்படும் ஒரு சிறிய மசாலா பொருளை பற்றி பார்க்கப் போகிறோம். அதுதான் கருப்பு மிளகு, கிங் ஆஃப் ஸ்பைசஸ். சிறிய அளவில் இருந்தாலும் கருப்பு மிளகு பல நூற்றாண்டுகளாக ஆயுர்வேதம், சித்த மருத்துவம் மற்றும் பாரம்பரிய சீன மருத்துவத்தில் முக்கிய இடம் பெற்றுள்ளது. கருப்பு மிளகு தென்னிந்தியாவின் ஈரப்பதமிக்க வெப்பமண்டல காடுகளை பூர்வீகமாக கொண்டது. இன்று இந்தியா, வியட்நாம் மற்றும் இந்தோனேஷியா போன்ற நாடுகள் உலகின் முக்கிய கருப்பு மிளகு உற்பத்தியாளர்களாக உள்ளன. உலகளவில் அதிகமாக வர்த்தகம் செய்யப்படும் மசாலா பொருட்களில் கருப்பு மிளகு முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. ஆயுர்வேத மருத்துவத்தில் கருப்பு மிளகு செரிமானத்தை மேம்படுத்தும் சக்தி வாய்ந்த மூலிகையாக கருதப்படுகிறது. கருப்பு மிளகு வயிற்றில் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் உற்பத்தியை தூண்டுகிறது. உணவு எளிதில் செரிமானமாக உதவுகிறது. அஜீரணம் மற்றும் வயிற்று உப்புசத்தை குறைக்கிறது. உணவிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படுவதை மேம்படுத்துகிறது. பாரம்பரிய சீன மருத்துவத்தில் கருப்பு மிளகு சளி மற்றும் மூக்கடைப்பிற்கு பயன்படுத்தப்பட்டது. இதன் இயற்கையான எக்ஸ்பெக்டரன்ட் தன்மை சாலியை தளர்த்த உதவுகிறது. சைனஸ் அடைப்பை குறைக்கிறது. மூக்கடைப்பிலிருந்து நிவாரணம் அளிக்கிறது. சுவாசப்பாதையை சுத்தப்படுத்த உதவுகிறது. கருப்பு மிளகில் உள்ள முக்கிய செயற்பாட்டு வேதிப்பொருள் பைபெரின் ஆகும். இந்த பைபெரின் அழற்சியை குறைக்க உதவுகிறது. சாலி மூட்டு வலி மற்றும் தசை வலியை குறைக்க உதவுகிறது. சாலி உடலின் இயற்கை பாதுகாப்பு செயல்பாடுகளை ஆதரிக்கிறது. ஆயுர்வேதத்தில் கருப்பு மிளகு ஒரு சக்தி வாய்ந்த டீடாக்சிஃபையர் ஆக கருதப்படுகிறது. இது வியர்வை சுரப்பை தூண்டுகிறது, சிறுநீர் வெளியேற்றத்தை ஊக்குவிக்கிறது, உடலில் தேங்கும் கழிவுகளை வெளியேற்ற உதவுகிறது. நவீன ஆய்வுகள் கருப்பு மிளகில் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள், கிருமி எதிர்ப்பு தன்மைகள், அழற்சி எதிர்ப்பு செயல்பாடுகள் உள்ளதாக காட்டுகின்றன. மேலும் பைபெரின் இதய நோய்கள், நரம்பியல் கோளாறுகள் மற்றும் அழற்சி தொடர்பான நிலைகளில் ஆராயப்பட்டு வருகிறது. கருப்பு மிளகை அதிகபட்சமாக உடல் உறிஞ்சிக் கொள்ள எப்படி? இது மிகவும் முக்கியமான பகுதி. கருப்பு மிளகின் நன்மைகள் பெரும்பாலும் அதில் உள்ள பைபெரின் என்ற சேர்மத்தால் கிடைக்கின்றன. அதை அதிகபட்சமாக பயன்படுத்த புதிதாக அரைத்து பயன்படுத்துங்கள். முன்கூட்டியே அரைத்த மிளகை விட தேவையான நேரத்தில் புதிதாக அரைத்த மிளகில் செயற்பாட்டு கூறுகள் அதிகமாக இருக்கும். நல்ல கொழுப்புகளுடன் சேர்த்து சாப்பிடுங்கள். பைபெரின் கொழுப்புடன் சேரும்போது சிறப்பாக செயல்படுகிறது. எனவே தேங்காய் எண்ணெய், ஆலிவ் எண்ணெய், அவகாடோ பருப்பு வகைகள் இவற்றுடன் சேர்த்து பயன்படுத்தலாம். மஞ்சளுடன் சேர்த்து எடுத்துக்கொள்ளுங்கள். மஞ்சளில் உள்ள கர்குமின் உடலால் எளிதில் உறிஞ்சப்படாது. ஆனால் கருப்பு மிளகில் உள்ள பைபரின் கர்குமின் உறிஞ்சுதலை பல மடங்கு அதிகரிக்க உதவுகிறது. அதனால் மஞ்சள் பால் பிளஸ் சிறிது கருப்பு மிளகு அல்லது மஞ்சள் சேர்க்கும் உணவுகளில் மிளகு சேர்ப்பது சிறந்தது. தேனுடன் சேர்த்து கருப்பு மிளகு பிளஸ் ஏலக்காய் பிளஸ் தேன் என்ற பாரம்பரிய கலவை நோய் எதிர்ப்பு சக்தியை ஆதரிக்க, தொண்டை நலனுக்கு, பருவகால சளி தொல்லைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. சீரகத்துடன் சேர்த்து கருப்பு மிளகு மற்றும் சீரக கஷாயம் செரிமானத்தை மேம்படுத்துகிறது. ஆன்டி ஆக்சிடென்ட் பாதுகாப்பை வழங்குகிறது. குடல் ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறது. எப்படி பயன்படுத்தலாம்? உணவுகளில், சாயு மூலிகை தேநீரில், கேகல் சூப்புகளில், கறிகளில், கஷாயங்களில். கவனிக்க வேண்டியவை: அதிக அளவில் கருப்பு மிளகு எடுத்துக்கொள்வது சிலருக்கு வயிற்று எரிச்சல், அமிலத்தன்மை, குடல் எரிச்சல் ஏற்படுத்தக்கூடும். எனவே அளவோடு பயன்படுத்துவது சிறந்தது. கருப்பு மிளகு ஒரு சாதாரண மசாலா அல்ல. இது செரிமானம், சுவாச ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் உடலின் இயற்கை சுத்திகரிப்பு செயல்பாடுகளுக்கு ஆதரவளிக்கும் அற்புதமான இயற்கை பரிசாகும். தினசரி உணவில் அளவோடு கருப்பு மிளகை சேர்த்து அதன் நன்மைகளை அனுபவியுங்கள். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நேச்சுரல் வெல்னஸ் அட் 25th ஹவர் ஆஃப் அ டே. இயற்கை வழி ஆரோக்கியம், ஆரோக்கியமான வாழ்விற்கு. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.